விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போதே மக்களுடனும் தெய்வத்துடனும் தான் கூட்டணி தான் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தாரு, அவரும் கூட்டணி போட்டார், அழிஞ்சி போனார். இவங்க விஜயகாந்தை விட ஒரு படி மேலே மக்கள் விரும்பும் கட்சியோடு தான் கூட்டணியாம். டேய், யார் அதிகமாக துட்டு தராங்களோ அவங்களோட கூட்டணி, யார் ராஜ்யசபா சீட்டு தராங்களோ அவங்களோட கூட்டணி. திமுகவை விட வாரிசு அரசியலில் கை தேர்ந்த கட்சிடா இது. கட்சியே மொத்தம் 3 பேர் தான், பிரேமலதா, விஜயபிரபாகரன், எல்கே சுதீஷ். முடிஞ்சு போச்சு. இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் ராஜ்யசபா எம்பி, அதுக்கு ஒத்து வரவங்களோட கூட்டணி. சைடில் கொஞ்சம் அப்படி ஸ்வீட் பாக்ஸு. ஆனால் இந்த முறை பாச்சா பழிக்காது. 1% கூட வாக்கு வங்கி கிடையாது. உண்மை, யாரும் இவங்களை கூட்டணிக்கு கூப்பிடவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுகவோட ஒரு 6 சீட்டு நின்னா 5 சீட்டு உறுதியாக ஜெயிக்கலாம். மற்ற வேறு முடிவு எடுத்தால் காலி தான்.